பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 சாமுவேல் 1 எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷந்தோறும் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடு கூட போனான். 1 சாமுவேல் 1 எல்கானாவுக்கு 2 மனைவிகள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவர் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. எல்கானா சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து சீலோவுக்கு போய் வருவான். அப்படி போகும்போதெல்லாம் அன்னாளுக்கு குழந்தை இல்லாததால் பெனினாள் அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அன்னாள் அழுது கொண்டே சாப்பிடாமல் இருப்பாள். இது தொடர்ந்து நடந்து கொண்டே வந்ததால் மன கிளேசம் அடைந்த அன்னாள் அழுது கொண்டே கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள். கர்த்தர் அன்னாளின் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் அன்னாளை நினைவு கூர்ந்தார். அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷந்தோறும் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடு கூட போனான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நிகழ்வை நாம் எல்லோரும் அறிந்திருந்தாலும் கேட்டிருந்தாலும் படித்திருந்தாலும் இதில் நாம் உணர்ந்து கொள்வது கற்றுக்கொள்வது என்னவென்றால், கர்த்தரை நன்கு அறிந்து வருடந்தோறும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் செல்கிறவன் தான் எல்கானா. தேவை மற்றும் குறைவுள்ள மனிதன் தான் எல்கானா. அதேபோல் தேவையுள்ள குறைவுள்ள மனுஷிதான் அன்னாள். அவளும் வருடந்தோறும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளவும் அவருக்கு பலி செலுத்தவும் செல்கிறாள். அங்கு கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ணீரோடு தன்னுடைய விண்ணப்பத்தை, தன்னுடைய வேதனையை, தேவையை, குறையை, மன கிளேசத்தை சொல்லி ஜெபிக்கிறாள். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். அன்னாளுக்கு சாமுவேலை கொடுத்தார். அதன் பின்பும் வருடந்தோறும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளவும் பொருத்தனையை செலுத்தும்படியாகவும் எல்கானா ஆலயத்திற்கு செல்கிறார். அன்னாளும் கர்த்தரிடத்தில் செய்த பொருத்தனையை நிறைவேற்றினாள். கர்த்தரும் அன்னாள் குடும்பத்தில் ஒரு பெரிய தீர்க்கதரிசியை சாமுவேலை உண்டாக்கி அன்னாளை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றும் நம்மை பார்த்தும் நம்முடைய தேவைகளை பார்த்தும் நம்முடைய குறைகளை பார்த்தும் நாம் துக்கப்படும்படியாக நம்மை கேலி செய்வதும் நம்முடைய குறைகளை சொல்லி நம்மை இழிவுபடுத்துவதும் நாம் முன்னேறக்கூடாதபடி நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாதபடி அவைகளை தடை செய்கிறவர்களும் நம்மை சுற்றித்தான் இருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் பார்த்தும் கேட்டும் மிகுந்த மன வருத்தத்தில் அழுகையோடு விசனப்பட்டு இருக்கிற நாம் எல்கானா அன்னாள் போல தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்கிறோமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நம்முடைய தேவைகளையும் குறைகளையும் சொல்லி விண்ணப்பித்தால் அன்னாளின் கவலையையும் வேதனையையும் குறையையும் அழுகையையும் விண்ணப்பத்தையும் கேட்ட கர்த்தர் நம்முடைய குறைகளையும் தேவைகளையும் விண்ணப்பத்தையும் கேட்டு அவைகளையும் நிச்சயம் நிறைவேற்றுவார். அதே போல கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற, அதாவது சாமுவேலை பெற்ற எல்கானாவும் அன்னாலும் தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்திற்கு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று தங்களுடைய பொருத்தனைகளை செலுத்தியதைப் போல கர்த்தரிடத்திலிருந்து அநேக நன்மைகளை பெற்ற நாமும் தொடர்ந்து ஆலயத்திற்கு சென்று கர்த்தரிடத்தில் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றினோமானால் கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலிருந்து ஊழியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் எழுப்பி நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் பிள்ளைகளையும் நம் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை சுற்றி இருக்கிற எங்களுடைய சத்துருக்களால் நாங்கள் மிகுந்த வேதனையோடு, கண்ணீரோடு, மன கிளேசத்தோடு, விசனத்தோடு இருக்கிற சூழ்நிலையிலும்
வாரந்தோறும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்லக்கூடிய கிருபைகளையும் எங்கள் விண்ணப்பங்களையும் நாங்கள் செலுத்தவும், நாங்கள் பெற்ற நன்மைகளுக்காக ஸ்தோத்திர பலிகளை செலுத்தவும், பொருத்தனைகளை நிறைவேற்றவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவருடைய விண்ணப்பத்தையும் தேவைகளையும் நீர் கேட்டு அவைகளை நிறைவேற்றி கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.